அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன் காணலாம். நடப்பு பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 அளவில் திருக்கணித பஞ்சாங்கப்படி குருபகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். முதல் 5 மாத காலம் கடகராசியில் குருபகவான் முன்னேறி சென்று ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதங்களில் அதிசாரமாக சிம்மராசிக்கு சென்று மீண்டும் வக்கரகதியில் கடகராசியில் அமர்ந்து இந்த ஆண்டு முழுக்க குருபகவான் கடகராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். இதன் மூலம் ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தான உச்ச குருவாக குருபகவான் வந்து பலன் வழங்கப் போகிறார். ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு குருபகவான் மூலம் ஏற்படும் நல்ல கெட்ட பலன்கள் இரண்டும் கலந்த பலன் இந்த பதிவில் காணலாம். ரிஷப ராசிக்கு பார்த்திங்கன்னா குருபகவான் வந்து 8வது வீட்டிற்கும் 11வது வீட்டிற்கும் அதிபதியானவர். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குரு வந்து 8ஆம் வீட்டின் பலனையே ரிஷபராசிக்கு கூடுதலாக செய்வார். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலே வீரிய ஸ்தானத்திலே குருபகவான் செல்லும்போது இப்போ பார்த்திங்கன்னா முதல் 5 மாத காலத்திலேயே ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இதுவரை உங்களுடைய கை விரலில் தங்க மோதிரம் போடலை, எடுக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு பவுன் தங்க மோதிரம் எடுத்து உங்கள் மோதிர விரலில் போடுவீங்க. 3ஆவது வீட்டிலே குருபகவான் செல்லும்போது தங்க நகை ஆபரணங்கள் வாங்குவீங்க. 1 பவுன் 2 பவுன் 5 பவுன் 10 பவுன் உங்கள் வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி தங்க நகை சேரும். அதே மாதிரி வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்குவதற்கு வாய்ப்புண்டு. அப்படி இல்லைன்னா பூரிய சொத்துக்கள் பாகப்பிரிவினை செய்து உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் வரும். ரிஷபராசிக்கு 3ஆவது வீட்டிலே குருபகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது தொழில்துறை நன்றாக இருக்கும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நினச்ச மாதிரி இடம் மாற்றம் இதெல்லாம் ஏற்படும். அதனால் வந்து நல்ல தன லாபம் உண்டு. வீண் அலைச்சல்கள் குறையும். நீங்கள் திட்டமிட்டபடி சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம் நீங்கள் திட்டமிட்ட கால நேரத்தில் சென்று வருவீர்கள். அது ஆன்மீக பயணமாக இருக்கலாம், வெளிநாடு இன்ப சுற்றுலாவாக இருக்கலாம், உள்ளூரோ வெளியூரோ வெளிநாடோ உங்களுக்கு வந்து பயணங்கள் ஏற்படும். 3ஆவது வீட்டிலே குருபகவான் வந்திருக்கும் போது படித்து கொண்டிருப்பவர்கள் நல்ல மார்க் வாங்கி அதிக மதிப்பெண்கள் பெற்று பாஸ் பண்ணுவீங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை அமையும். இளைய உடன் பிறந்தவர்கள் தம்பி தங்கை இளைய உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி இந்த வருஷம் வந்து இளைய உடன் பிறந்தவர்கள் தங்க நகை எடுப்பாங்க. குருபகவான் அதிசாரமாக ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதங்களில் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் செல்லும்போது சிலருக்கு வந்து வெளிநாடு போய் படிக்கிறது, வெளிநாடு வேலை கிடைப்பது, இப்படி வந்து இருப்பிடத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வேறு வீட்டுக்கு இடம்பெயரக்கூடிய சூழ்நிலை, சிலர் வந்து புதிதாக வீடு கட்டுறது, பழைய வீட்டை வந்து புதுப்பிக்கிறது, இந்த மாதிரி வந்து ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதங்களில் உண்டாகும். ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதங்களில் புதிதாக வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம்.
இளைஞர்களுக்கு 3வது வீட்டிலே குருபகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது எதிர்பாலின ஈர்ப்பு ஏற்படும். இளைஞர்களுக்கு காதல் உண்டாகும். உடனே காதல் திருமணம் செய்து கொள்வது நல்லது. ஏன்னா ரிஷபராசிக்கு 8ஆம் அதிபதி 3வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது உங்கள் முயற்சிகள் உடனே நீங்கள் சக்ஸஸ் ஆகிக்கணும். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டிங்கன்னா வெற்றி பெற முடியாது. இளைஞர்களுக்கு காதல் திருமணம், காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீரும். சகோதர சகோதரிகள் ஒற்றுமை உண்டு. புதிய நண்பர்கள் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உண்டு. ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் பணம் காசு வெளியில் கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ வசூல் பண்ணிக்கலாம். புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் புதிய தொழில் தொடங்கலாம். அதே மாதிரி புதிய வண்டி வாகனங்கள் வாங்கி தொழிலுக்காக விடலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. குருபகவான் கடகராசியில் அமர்ந்து தன்னுடைய 9ஆம் பார்வையால் ரிஷபராசிக்கு 11வது வீட்டை பாரிசுகிறார். அங்கே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். குருபகவான் தன்னுடைய வீட்டை பாரி செய்யும்போது செய்கின்ற வேலை தொழில் உத்தியோக ரீதியாக ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு ரெட்டிப்பு லாபம் உண்டு. உங்களுடைய பேரப்பிள்ளையும் தன்னுடைய தாத்தா சம்பாதித்த சொத்து என்று சொல்கின்ற அளவில் நீங்கள் எதிர்கால தேவைக்காக சொத்து வாங்குவீங்க. மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மூத்த உடன் பிறந்தவர்கள் ஆதரவு உண்டு. சொத்துக்கள் விற்க வேண்டுமென்று விலை சொல்லி கொண்டிருப்பவர்கள் அதிக விலைக்கு நல்ல லாபத்துக்கு விற்கலாம். 11வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. பல லட்சம் பல கோடி சம்பாதனை உண்டு. குருபகவானுடைய நேர் 7ஆம் பார்வை ரிஷபராசி ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு பாக்கியஸ்தானமான 9வது வீட்டின் மேல் விழுகிறது. படிப்புக்காகவோ வேலைக்காகவோ அல்லது தொழில் ரீதியாகவோ வெளிநாடு யோகம் உண்டு. வெளிநாடு போகலாம், வெளிநாடு போய் படிக்கலாம், வெளிநாடு போய் வேலை செய்யலாம், ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணலாம். 9வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது தந்தையிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். தெய்வஸ்தலங்களுக்கு சென்று வரலாம். இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். குருபகவானுடைய 5ஆம் பார்வை ரிஷபராசிக்கு 7வது வீட்டின் மேல் விழுகிறது. கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை அந்யோன்யம் உண்டு. சமூக தொடர்பு வெளியிட தொடர்புகள் ரிஷபராசி என்பவர்களுக்கு சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். 7வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன் பார்த்திங்கன்னா வரன் செட் ஆகும், திருமணம் நடக்கும். 7வது வீட்டை குருபகவான் பாரி செய்யும்போது சம்பந்தி உறவுகள் நல்லா ஒற்றுமையாக இருக்கும். பொண்ணு கொடுத்த இடத்துல, பொண்ணு எடுத்த இடத்துல சம்பந்தி உறவுகள் இந்த காலகட்டம் மனப்பிரச்சனை இல்லாமல் நல்லா சந்தோஷமாக ஒற்றுமையாக இருப்பாங்க. ரிஷபராசி ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு குருபகவான் 8வது வீட்டின் அதிபதி, அஷ்டமாதிபதி. அவர் 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். கடகராசி நீர் ராசியில் குருபகவான் செல்லும்போது போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். சிறு சிறு விபத்துகள், கை எலும்பு முறிவு, நெஞ்சு சார்ந்த பிரச்சனைகள், நுரையீரலில் சளி கட்டிக்கிறது, நெஞ்சு சார்ந்த பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். 3வது வீட்டிலே குருபகவான் இருக்கும்போது நீர்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏரி, கடல், குட்டை, கிணறு இந்த மாதிரி நீர்நிலைகளில் கவனமாக இருக்கணும். அதிகமாக மது குடிப்பவர்கள்
மதுவை குறைத்து கொள்வது நல்லது. ஏன்னா 8ஆம் அதிபதி எங்கே சென்றாலும் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை உண்டு. குரு பகவானுடைய வக்கர காலத்தில் பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும். தாய் தந்தையருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தில் குரு வக்கர காலத்தில் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திர நண்பர்கள் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.